அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்ட மகள்தானே, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை, என் கூட இருக்கிறவங்களே என்னை காயப்படுத்துகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்வார் என்று லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ இதை விட ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஐயோ, நான் கேஸ் விஷயமா இப்படி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன்னு இதுக்கு ஒரு முடிவு வராதான் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், இந்த செய்தி யாருக்கென்று தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனம், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நீடிய பொறுமையா இருந்து, இவ்வளவு நாள் கடந்துட்டு இனி எனக்கு வாய்ப்பில்லை நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கண்டிப்பாக செய்வார். சோர்ந்து போகாதீங்க.